பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் வருங்கால தலைமுறைகளுக்கும் ஒரு புதிய வாழ்க்கை அமைக்க கனடாவுக்கு வந்தவர்கள். ஆனால் பல தமிழ் மூத்தவர்களுக்கு அன்பின் விலையும் நம்பிக்கையின் விலையும் மௌனமாகிவிட்டது. போர் மற்றும் இடப்பெயர்வு அவர்களின் குடும்பங்கள் எப்படி ஒன்றிணைந்தன, எப்படி சிதறியன என்பதையும் வடிவமைத்தது. இப்போது நாம் கேட்கிறோம், தமிழ் சமூகத்தில் குடும்பம் என்றால் உண்மையில் என்ன அர்த்தம்? குடும்பம்லாம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சந்தோஷம் இந்த கூடி வாழ்கிறதான் குடும்பம். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து கூடி வாழ்கிறது குடும்பம். தமிழர் குடும்பம் பண்பாடென்றால் அவர்கள் தங்களோட பிள்ளைகளை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டார்கள். அவர்களை பற்றி பேசுகிறதையோ எதுவோ மிகவும் அன்பாக பெற்றாகத்தான் அவர்களை பாவிக்க. பிள்ளைகளுக்காண்டித்தான் தாயப்பன் வாழ்கிற மாதிரி. தாங்கள் சாப்பிடாட்டிலும் சாப்பாடு செய்து பிள்ளைகள் என்ன அபியூஸ் பண்ணினாலும் அவர்களை போற்றுறதும் அவர்களை பேணுறதும் அவர்களுக்கு பொருள் தேடி கொடுக்குறதும் தான் எங்களோட நாட்டு வழக்கம். அப்படி அவர்கள் என்னதான் துரோகம் செய்தாலும் பிள்ளைகளையே நேசித்து கொண்டு பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த அறிவிக்க அவை தங்களோட பிள்ளையண்ட பாசத்தில் அந்த மனச்சாட்சி விடாது. தம்மை துன்புறுத்தும் பிள்ளைகளுக்கு எதிராக முறையிடுவது அவர்களது குடும்பத்தை சீர்குலைக்கும் என நினைப்பதாலும் இதனால் தமது பிள்ளைகள் தான் தண்டிக்கப்படுவார்கள் என்பதாலும் முதியோர் இவற்றை முறையிட விரும்புவதில்லை. அவன் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும், பிரிவு வரும், புருஷன் பஞ்சாதிக்குள்ள பிரிவு வரும். அதால் அவர்கள் அதுகளை வெளியில் சொல்ல விரும்புகிறதும் இல்லை. அந்த அவைக்கு ஒரு பயமும் இருக்குது. அதுகளை சொன்னால் குடும்ப பிரிவு வந்துடும் என்று. இப்போது கனடாவுக்கு நாங்கள் வந்தபோது ஒரு ஒரு முழுமையான மாற்றத்தை உணரக்கூடியதாக இருந்தது. நாங்கள் வரும்பொழுது முற்றுமுழுதாக எல்லாவற்றையும் தொலைத்து விட்டோம். இனி வாழ்க்கையிலே மாற்றமே கிடைக்காது. குடும்பத்தை தொலைத்து விட்டோம், மண்ணை தொலைத்து விட்டோம், எமது நாட்டிலிருந்து பிடுங்கி எறியப்பட்டு விட்டோம். எமது சொந்தங்களை இருப்பார்களா, உயிரோடு இருப்பார்களா இல்லையான்னு தெரியாது. அப்படியான ஒரு உணர்வோடு நாங்கள் வந்தபோது இந்த நாடு இருகரம் கூப்பி எங்களை வரவேற்றதோடு மூத்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை குழந்தைகளின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்கிறார்கள். குழந்தைகளும் பெற்றோரை மதித்து காக்க வேண்டும் என வளர்க்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த ஆழ்ந்த பாசத்தின் அடியில் ஒரு கடினமான உண்மை உள்ளது. அன்பும் பொறுப்பும் சில நேரங்களில் தியாகத்துடன் ஒன்றிணைந்து விடுகிறது. பல மூத்தவர்களுக்கு அந்த தியாகம் என்பது அவர்கள் கடினமாக தக்க வைத்த குடும்பத்தை குலைக்காமல் தாமே துன்பத்தை தாங்கிக் கொள்ளுதலாகும். 1992 கனடாவுக்கு வந்ததுக்கான காரணம் என் அம்மா இறந்தது. அதுக்கு பிறகு எனக்கு ஒருத்தரும் இல்லைன்றதைக்காண்டி இங்கே அனுப்பி வைத்தார்கள். அது நான் வரும்பொழுதே டிப்ரெஷன் பேஷண்ட். அதுக்கு காரணம் என் தம்பி ஆர்மி ஷூட் பண்ணி செத்ததால் எனக்கு ஒரு பிளேமேட் இல்லாத காரணத்தால் எனக்கு 1982 தொடக்கமே டிப்ரெஷன் ஜாடையாக இருந்ததாக இப்போ இந்த டாக்டர்ஸ் கணிச்சு கொண்டார்கள். நான் இங்கே வந்து முதலாவதாக போனது ஹாஸ்பிட்டலுக்கு தான். பல முதியவர்கள் போரினால் ஏற்பட்ட வடுக்களை இன்றும் சுமக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த வடுக்களும் அவர்களை மனதளவில் பாதிக்கின்றன. பேர் அதை வெளியிலே காட்டுவதற்கு ஒரு கூச்சம் இருக்கும். அப்போ அதனால் வரும் விளைவுகள் தான் நான் சொன்னேன். இந்த மென்டல் இல்னஸில் இந்த பிடிஎஸ்டியும் ஒன்று. இந்த வார், யுத்தம், கண்ணால் நேரிலே பல இறப்புகளை பார்த்த அவையும் இவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அது இந்த வன்முறையை தூண்டுவதற்கும் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது போர் முடிந்து கிட்டத்தட்ட 16 வருடங்கள் ஆகிவிட்டன. இப்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு நாங்கள் இப்பொழுது இந்த ஒரு ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எல்லோருக்கும் வந்துவிட்டது என்று தான் நினைக்கின்றேன். இங்கே நாங்கள் அங்கேருந்து வந்தபோது எங்களை போட்ட எங்களின் சக வயதுக்காரர் கூடுதல் 60 80 வயதுக்குள்ள உள்ளவைகள் இங்கே பிள்ளைகளை நம்பி வந்தவர்கள் பிள்ளைகளால் ஏமாற்றப்பட்டு தனிமையில் இருக்கிறார்கள். அவர்கள் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள்.
வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் எங்களால் இயன்ற உதவி, இப்போ பொருளுதவி, பண உதவி கொடுத்து வீடுகளில் இருத்தி. முதியோர் தாம் பெற்றுக்கொள்ள தகுதியுடைய உதவிகள், கொடுப்பனவுகள் ஆகியவை பற்றி அறியாமல் இருப்பதும், மொழி பிரச்சினை காரணமாக தமது உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் இருப்பதும் ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது. அது இவைகள் எல்லாத்தையும் அவையின் கையிலேயே கொடுத்துட்டா இவையின் தேவைகளை பூர்த்தி செய்ய இவைகளுக்கு முடியாமல் இருக்கும். பல ரீதியில் இந்த முதியோர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ரீதியில் முதுமை அடையும் போது அவர்களுக்கு ஒரு உடல் ரீதியாக வரும் மாற்றங்கள் ஒன்று, உள ரீதியாக வரும் மாற்றங்கள் இன்னொரு புறமாக பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அப்பேற்பட்ட துன்பங்களை நான் பலருடன் பழகியிருக்கிறேன். முதியவர்களுக்கு என்னென்ன துன்பங்கள் இருக்கிறது பலவற்றை வானொலிகள், ஊடகங்கள் மூலம் பலவற்றை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கோணத்தில் பார்க்கும்போது அவர்களை அறியாமலே வயதும் அதே நேரம் மன ரீதியான தாக்கங்களும் அவர்களுக்கு கட்டாயம் அவர்களை பழைய நிலையிலிருந்து மாற்றி விடுகிறது. அவர்கள் பல இன்னர்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை சந்தித்து அப்படி பேசுவது, அதில் நாங்கள் ஒரு பாச பிரச்சனை என்ன, இதில் ஆங்கிலத்தில் பேசணும், அப்படியான நிலையில் முழுமையாக முழங்கப்படுத்தி கொள்ள இயலாது. அதே நேரம் அவர்களுக்குள்ள நோய்களை சில நேரம் பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு தாங்கள் சுமையாக இருக்கிறோமோ என்று கவலைப்படுவார்கள். இப்படி நடக்குதுன்னு வாரங்கிற கம்யூனிட்டி சென்டர் எங்களோட சீனியர்களோட கதைப்பேன். வீட்டில் பிள்ளைகளோட கதைக்க இயலாது. அவையால் முடிஞ்ச வந்து எல்லாம் கதைச்சிருக்கிறோம். இப்படி நடக்குது, காணிங்க வித்து காது கவலைப்படவே நம்மகிட்ட காசுகளை காணிங்க கையெழுத்து வச்சு வேண்டினா. அப்போ எங்களுக்கு என்னது கையெழுத்து வைக்கிறோன்னு தெரியாது வச்சா அப்போ நாங்கள் வித்தாண்டு இன்னொரு ஆள் சொன்னால் தான் தெரியும் இந்த காணி விலைப்பட்டு போச்சு. அப்போ அது புறா நிறைய தெரியுதோ சொத்துகளையும் எடுக்கினவன். எங்களுக்கு இப்படி ஆக்களை சொல்கிறதுக்கு தெரிஞ்சவே தானே சொல்லலாம். தெரிஞ்சவே நிறுவனங்களுக்கும் நாங்கள் சொல்லி இப்போ இதுகளுக்கு தான் இப்போ வந்து கதைக்கிறோம். அதுக்காகத்தான் வந்து அந்த மௌனம் அவர்களுடைய பாதுகாப்பாக மாறுகிறது. ஆனால் இந்த மௌனம் தனித்ததாக உருவாகவில்லை. அது தலைமுறைகளாக வந்த கலாச்சார எதிர்பார்ப்புகளால் வடிவமைக்கப்பட்டது. விவாதங்கள் வீட்டுக்குள் மட்டுமே இருக்க வேண்டும். மனநலம் பற்றிய போராட்டங்கள் மறைக்கப்பட வேண்டும். குடும்ப மரியாதை தனிநபர் வேதனையை விட மேலானது. பேரண்ட்ஸ் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது பிள்ளைகள் செய்கிற தவறுகளை டொலரேட் பண்ணுவது அல்லது பேசாமல் அமைதியாக இருப்பது, மற்றவர்களுக்கு சொன்னால் வெக்கமாகிவிடும் என்பதற்காக பொறுத்து கொண்டு போவது என்பது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் பாதிக்க போகிறது. அந்த பிள்ளைகளும் தங்களது those children who are treated like this by the parents, they are going to do the same thing. When they are going to be parents and when they have grown up children, they are going to do exactly the same thing. So our parents should realize that they can't tolerate everything. They have to tolerate to an extent, but there are times when they have to take action. They have to either educate them or take legal action. இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்கிறால், சாக மட்டுக்கு நாங்கள் பிள்ளைகளை பார்க்கணும் என்ற பிரச்சனை. அதிலிருந்தும் எங்களை பெற்றோர் வெளியே வரும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் பிள்ளைகளும் தமது பெற்றோரை பராமரிப்பதற்கு கஷ்டப்படுகிறார்கள் என்பதும் உண்மை என்று பொதுவில் சொன்னால், அந்த பெற்றாரை பார்த்து கொள்வதில் அவர்களுக்குரிய சிரமங்களினால, பெற்றாரை பார்க்கறது தங்களுக்கு சிரமமாக இருப்பதினாலே இது எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் என்றதை நான் கிட்டடியில் கேள்விப்பட்டேன். ஒரு மகள் தாயை கருணை கொலை செய்கிற அளவுக்கு போகலாம், அதுக்கு இங்கே சட்ட ரீதியாக இடம் இருக்கிறது என்று கூட சொல்லிக்கொண்டு திரிகிறார்கள். அப்படியான பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்றது தான் நான் கேள்விப்பட்ட. நாங்கள் பிள்ளைகளில் தங்கி இருக்கிற வாழ்க்கை தான் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ பிள்ளைகளும் ஒரு அளவுக்குத்தான் எங்களை கவனிக்க முடியும். அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகள் ஒரு பக்கம், அதே நேரம் இப்படி வயதான பெற்றாரை கவனித்து கொள்வது அவர்களுக்கும் அதிகம் சுகமானது ஒன்று அல்ல. அவர்களும் கஷ்டப்பட்டுத்தான் பெற்றாரை பார்க்க வேண்டி இருக்கிறது.
என்னுடைய மூத்த மகள் அவரை பார்த்து கொண்டிருக்கிறா. அவள் உண்மையில் அது ஒரு பெரிய கஷ்டமான வேலை. படுக்கையிலேயே இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்து கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவர்களுக்கு இயற்கை உபாதைகள் உட்பட எல்லாவற்றிற்கும் மகளிலே தங்கியிருக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். மௌனம் பல நேரங்களில் பலமாக கருதப்படும் சமூகத்தில் மூத்தவர்கள் தங்கள் தேவைகள் அதிகரித்ததாலும் அமைதியாகத்தான் தாங்கிக் கொள்வதை கற்றுக்கொள்கிறார்கள். மொழி தடைகள், உடல் நலம் குறைவு, புதிய அமைப்புகளை புரிந்து கொள்ள முடியாமை, இந்த சவால்கள் அவர்கள் சுய நிறைவை குறைக்கும் போது அந்த மௌனம் தனிமையாக மாறுகிறது. இதில் பார்த்தீங்கள் என்றால் சீனியர்ஸ், மூத்தோர்ன்றது தான் நல்ல சுத்தமான தமிழ். முதியோருக்கு அந்த துன்புறுத்தல் செய்பவர்களில் 98% அவர்களுக்கு தெரிந்தவர்கள்தான். அதாவது குறிப்பாக சூழ இருக்கும் குடும்பத்தினராக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவம் சார்ந்த ஊழியர்களாக இருக்கலாம், ஒரு நர்சஸோ ஈவன் டாக்டர்ஸோ இருக்கலாம். ஆனால் இந்த கூட இருக்கும் அந்த சுற்றம் சூழ, அதாவது உறவினர்கள் நண்பர்களால் தான் 98% இந்த பாதிப்புகள் இந்த முதியோருக்கு வருகின்றது. சில வேளைகளில் பிள்ளைகள் தங்களை அறியாமலேயே தமது பெற்றோரை துன்புறுத்துவதும் உண்டு. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இம்முதியோர்கள் தமது பிள்ளைகளின் பராமரிப்பை முற்று முழுதாக நம்பியிருக்கும் போது ஏற்படுகின்றது. அதற்கு உடல் நலம் இல்லாமல் போகும்போது, இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு 80 வயது மூதாட்டி, 80 வயது பெண்மணி ஒருவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்து அவருக்கு ஒரு பக்கம் கைகால் விளங்காமல் படுத்த படுக்கையாக இருக்கும் போது அவரை பார்த்து கொண்டிருக்கும் சில வேளை பிள்ளைகளோ யாரோ அவருக்கு இந்த அபியூஸை செய்யலாம். அவர்கள் தாங்களாக விரும்பி செய்வதில்லை. அப்போ அந்த நிலைமையை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ அவருடைய மனநிலையிலே நான் வளர்த்த பிள்ளை என்னை இப்பொழுது என்னால் இயலாமை இருக்கின்றது, ஆனபடியால் எனக்கு இப்படி கடிந்து கொள்கின்றார், எனக்கு மேல் எரிந்து விழுகிறார். why these neglects happen? அந்த கேள்விக்கு போவதற்கு முன்னால் ஏன் இவ்வாறு கவனிப்பாரற்று கிடந்த நெக்லெக்ட்ன்றது நடக்கின்றது என்றால் பல காரணங்கள் இருக்கலாம். அதாவது கூட இருப்பவர்களின் இயலாமை, இந்த நோயாளிக்கு ஒரு பாரதூரமான நோய், எழுந்து நடக்க முடியாத நோய். அது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து அவர்களுக்கு பண கஷ்டம் இருக்கலாம், அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருக்கலாம், அந்த அரசாங்கத்திற்கு கேட்க வேண்டிய உதவிகள் எப்படி கேட்கின்றது என்று கூட தெரியாமல் இருக்கலாம். அது மட்டுமல்ல, சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாம். மற்றது மென்டல் இல்னஸ். இப்போ முக்கியமாக மன நோய் இருப்பவர்கள், உள நோய் இருப்பவர்களுக்கு ஸ்கிசோஃப்ரீனியா, எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன், பைப்போலார் டிஸார்டர், அடிக்ஷன்ஸ், ஆல்கஹாலிசம், இவைகள் எல்லாருக்கும் வந்து கடைசியாக சமூகம் அவர்களை, என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்ஷன், ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம், ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன் இருப்பவர்களுக்கு சொசைட்டியிலேருந்து தேர்பி இவரோட நாங்கள் இனி கிட்ட வரக்கூடாது. இது 2 கோணத்தில் நான் அணுக விரும்புகிறேன். ஒன்று வந்து ஒரு மருத்துவர், குடும்ப நல மருத்துவர் என்ற விதத்திலே ஒரு விதத்திலும், சமூகத்தில் இருக்கும் ஒரு நபர் என்கின்ற விதத்திலும் 2 விதமாக அணுகப் போகின்றேன். முதலில் சமூகத்தில் எனக்கு என்ற ஒரு குடும்பம் இருக்கின்றது, எனக்கு அம்மா அப்பா அண்ணா தம்பி எல்லாரும் இருக்கின்றார்கள். முதலில் சமூகத்தில் இருக்கும் நாம் ஒவ்வொருவருமே ஒருவரை அவதானித்து பார்க்க வேண்டும். ஒருவர் மூத்தவர், அவருடைய குணம் வந்து அது உங்களுடைய சொந்த குடும்பமாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பருடைய தாயாராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மாமியாரின் தோழியாக இருக்கலாம். நன்றாக இருந்தவர் திடீரென்று கொஞ்சம் வித்தியாசமாக நடந்து கொள்கின்றார். திடீரென்று இப்போ கொஞ்ச காலமாகவே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒதுங்கிக் கொள்கின்றார், எந்த கொண்டாட்டங்களுக்கும் வருவதில்லை. அப்படியான நிலைமை வரும்போது நாங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும், என்ன நடந்தது மாமிக்கு, நல்லா தானே இருந்தவ என்று நாங்கள் அதை வந்து முதல்ல நாங்கள் கண்டறிய வேண்டும். மாமி நல்லா தானே நடந்து வந்தவ, ஏன் இப்போ நொண்டி நொண்டி வர்றா, அது கட்டாயம் நாங்கள் எல்லாரும் கேட்க வேண்டியது. இனி அந்த முதியோர்கள் வந்து சில முதியோர் துன்புறுத்தலுக்குள்ள உள்ளாகி
அவைகள் வெளியேற வேண்டிய நிலை இப்படி அந்த வேறு நிறுவனங்களை தொடர்பு படைக்குள்ளே அது நடந்திருக்கு. ஆனால் தொடர்படாமல் இருக்கக்குள்ளே அந்த முதியோர் வந்து தொடர்ச்சியாக அந்த துன்புறுத்தலுக்குள்ளேயே மாள வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கு. அதை விட அந்த முதியோர்களை வந்து உதாசீனம் செய்கிறது, அதாவது அவர்களே ஒரு பொருட்டாக எடுக்கிற இல்லை. இவையில் தாங்கள் எங்கேயாலும் போனாலும் விசிட்டுக்கு போனாலும் இந்த முதியோர்களை கூட்டி கொண்டு போகிறதில்லை. இப்போ முதியோர் 24 மணி நேரம் வீட்டுக்கே இருக்க வேண்டிய ஒரு சூழல் பல இடங்கள்லே. சில பிள்ளைகள் தமது பெற்றோருக்கு கிடைக்கும் ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பனவுகளை அவர்களது சொந்த தேவைகளுக்காக உபயோகிப்பதும் முதியவர் முகம் கொடுக்கும் முக்கிய பிரச்சனையாக உள்ளது. ஏனெண்டா நிறைய பிள்ளைகள் வீடுகள் வாங்கி இன்றைக்கு டவுனுக்குள்ளே இல்லாமல் தூரத்தை ஏஜாக்ஸ் ஓஷாவா அப்படியெல்லாம் போயிட்டினான். அப்போ அங்கே போகும்பொழுது இந்த முதியோர்களையும் கூட்டிக் கொண்டு போயிடுவார்கள். அவர்களுடைய பணம் எல்லாம் அவர்கள் எடுத்து மோட்கேஜ் கட்டுவார்கள். அதை விட ஊரில் உள்ள வீடுகளையே விற்று வேலைக்கு தெரியாமலே அந்த வீடு விலப்பட்டுடும். இவற்றை கையெழுத்து வாங்கி செய்து விடுவார்கள். இவர்கள் ஒன்றுமே பேச மாட்டார்கள். பேசினா பிரச்சனை என்று சொல்லி பேசாமலே இருப்பார்கள். இப்போ பல முதியோரை நான் பார்க்குறேன், குறிப்பாக பெண்கள் தங்களுடைய அறைக்குள்ளேயே இருப்பார்கள், வெளியில் வாரதில்லை. என்னென்னா வந்தால் பிரச்சனை என்று அதுக்குள்ளேயே இருக்கிற ஒரு நிலைமை. நான் பிராம்டனுக்கு ஒருக்கா போன பொழுது முதியோர் சங்கத்துக்கு, அங்கே அந்த தலைவர் சொன்னார், ஒரு பெண் வீட்டுக்குள்ளேயே அறைக்கே இருக்கிறா, வெளியில் வாரா இல்லை, அவளுக்கு உதவி தேவை, ஆனால் உதவியே அவள் விரும்புகிறா இல்லை. ஏன்னா அவைகளுக்கு தெரிய வரும், நாங்கள் இந்த உதவியை எடுத்தால் தெரிய வரும்னு சொல்லி அதுக்கு மறுப்பு தெரிவித்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த உதவியை நாடாமல் இருக்கிறது என்னென்னா தங்களுடைய இது விஷயங்கள் தெரிஞ்சால் பிறகு பிள்ளைகள் தங்களை துன்புறுத்துவார்கள். அதனால் குடும்பத்துக்கு அவமானம் என்ற இது. சில்ட்ரனாக இருக்கட்டும் தே டோன்ட் ஃபைண்ட் டைம். நிறைய நேரம் இருக்கிறது இல்லை அவங்களுக்கு, பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, அவங்கள கேர் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஈவன் தோ தே கிவ் மனி, தே கிவ் ரெசிடென்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, பட் ஸ்டில் அந்த இமோஷ்னல் நெக்லிஜென்ஸ் வந்து அது ஃபர்ஸ்ட் இமோஷ்னல் அப்யூஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்டாக. பிகாஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து வி ஹாவ் மோர் டைம் வித் தம். நிறைய நேரம் நாங்கள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு பேஷண்ட் எடுத்துக்கிட்டால் வி வில் ஹாவ் 40 minutes 30 minutes மினிமம் வித் அ ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ தே டாக் அ லாட் வித் அஸ். நிறைய பேசுவாங்க எங்ககிட்ட, இந்த மாதிரி பண்ணாங்க. நிறைய பேர் வீட்டில் சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன், சன், டாட்டர், அந்த ஒரு இமோஷ்னல் நெக்லிஜென்ஸ் இருக்கும். அடுத்து ஒர்க் ஸ்பேஸில் அப்படி பார்த்தா வி ஹாவ் லாட் ஆஃப் பீப்புள். இப்போது அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய இடத்துல தப்பு சொல்ல முடியாது, வி கேனாட் பிளேம் எவ்ரி ஒன், பட் ஸ்டில் இப்போ ஒரு மெடிக்கேஷன்ஸ் கொடுக்குறதுல லேட் ஆகுது, இட்ஸ் அன் அப்யூஸ். அவங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் ஃபுட் கொடுக்கல அப்படின்னா இட்ஸ் அன் அப்யூஸ். ப்ராப்பர் டைமில் தேல் பி லெஃப்ட் டீஹைட்ரேட்டட், வாட்டர் இருக்காது பக்கத்தில், தே ஹாவ் டு ரீச். இப்போது ஃபிசியோ கொடுத்துட்ருக்கோம், தே கேனாட் வாக், அவங்களுக்கு தண்ணி தூரத்தில் இருக்கும், தே கேனாட் ரீச் தட். அது 1-2 hours சில நேரம் தண்ணி இல்லாமல் இருந்தாங்கன்னா அது இட்ஸ் அன் அப்யூஸ். இதெல்லாம் நம்ம எல்லாருமே கொஞ்சம் எம்பத்தியோடு இருந்தோன்னா அந்த அப்யூஸை நம்ம we can இது பண்ணலாம். இந்த 3 வருடங்களுக்கு மேற்பட்ட 3 தசாப்தங்களுக்கு மேற்பட்ட இந்த இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு யுத்தம் என்பது கனேடிய மக்களின் மனநிலை, பொருளாதார நிலை, அவர்களுடைய கல்வி சமூகமாக அவர்கள் உயர்ந்து நின்ற காரியங்கள், இன்னும் தொழில்சார் பொருளாதாரம் என்று பலவிதமான வீழ்ச்சிகளை அவர்கள் சந்திக்க வேண்டி வந்ததன் ஒரு விளைவுதான் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம். புலம்பெயர்ந்த தேசங்களிலே போய் தங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவர்கள் தொடங்கி கொள்ள வேண்டும். அந்த போரின் வடுக்களில் இருந்து ஜனங்கள் மீள்வதற்குரிய ஒரு கட்டாய தேவையாக, ஏனென்றால் அவர்கள் உயிரை காப்பாற்றி கொண்டால்தான் மேலதிகமாக மற்ற வசதிகளை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அந்த காலகட்டத்திலே இந்த மேற்கத்திய நாடுகளுக்கான குடிபெயர்தல் என்பது ஒவ்வொரு இலங்கை வாழ் மக்களிடமிருந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அவர்கள் இங்கு வந்த பின்பும் அந்த தங்களுடைய நிலைமைகளிலிருந்து அவர்கள் மேம்பட தொடங்கி இருக்கின்றார்கள். இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றம். ஆனாலும் கூட இன்னும் அந்த அவர்களுடைய அநேக தரங்கள்
மற்ற இன மக்களோடு பார்க்கும்போது எங்களுடைய மக்களுக்கு ஏறக்குறைய ஒரு 30-35 வருடத்திற்குட்பட்ட அனுபவங்கள் தான் இருக்கின்றது. நாங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்த தலைமுறை நிச்சயமாக அன்பு, கடமை, தியாகம் ஆகிய கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அவற்றின் கீழ் சொல்ல இயலாத இன்னொரு கதை உள்ளது. பராமரிப்பு கட்டுப்பாடாக மாறும்போது, மரியாதை பயமாக மாறும்போது, மூத்தோர் துஷ்பிரயோகம் உண்மையில் எப்படி இருக்கும்? அடுத்த பகுதியில் நிதி, உணர்வு, உடல் மற்றும் அமைப்பு சார்ந்த துஷ்பிரயோகங்களின் பல முகங்களை நாம் ஆராய்கிறோம். அவை எவ்வாறு வெளிப்படையாக கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து கிடக்கின்றன என்பதை பார்க்கிறோம்.